ஒரு சின்ன ஒரு டைம் டிராவல் போயிடலாமா? எத்தனை பேர் அவங்க சந்தோஷத்துக்காக கோயிலுக்கு போயிருப்பீங்க? வருஷத்துல ஒரு நாள், இல்ல விசேஷம் அப்போ, இல்ல கடமைக்கு, இல்ல வேண்டுதல போக மாட்டோம். நான் தினசரி ஒரு கோயிலுக்கு போறோம். அப்படி ஒரு பழக்கம் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூல் பிளே டைம் தான். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் ஸ்டைல்ல கோயிலுக்கு போறதுங்கிறது வாரத்துலயோ, இல்ல மாசத்துலயோ, வருஷத்துலயோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி வருஷத்துக்கு ஒரு தடவை யாரும் கூப்பிட்டா மட்டும் போனா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் சின்ன வயசுல பார்த்தோம்னா ஒரு ஒரு வாட்டி இந்த கோயில மணி அடிக்கும் போது கொடுக்குற சுண்டலுக்காகவும், முறுக்குக்காகவும், அந்த பிரசாதத்துக்காகவுமே போற பழக்கங்கிறது நம்ம ஸ்கூல் வயசுல. வணக்கம், நான் உங்க தீஷ்வர். வெல்கம் டு தீஷ் வேர்ல்ட் சேனல். ஸோ அதை நான் மறுபடியும் கொண்டு வரணுங்கிறதுக்காக என்னோட ரிமைண்ட் தான் இந்த டைம் டிராவல். இந்த டைம் டிராவலுங்கிறது என்னோட ஸ்கூல் லைஃப்ல எனக்கு பிடிச்ச முதல்ல ஒரு கோயிலுக்கு மணி அடிச்சா சுண்டல் போடுவாங்கிறதுக்காக மட்டுமே போன ஒரு கோயில் தான் நம்ம விநாயகர் கோயில். ஸோ என்னோட ஏரியாவில் ஒரு விநாயகர் ரொம்ப ஃபேமஸான விநாயகர் கோயில் தான். அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ரிமைண்டுங்கிறது ஒரு விஷயம் இல்லாமலே போச்சு. ஏன்னா நம்ம அந்த வீடியோலையோ இல்லை நம்ம கேசட்லையோ பல பார்த்தீங்கன்னா அந்த ரிவைண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எங்கே இருந்தாலும் அதை போய் பார்த்து அதோட மெமரிஸை வந்து ரீகேப்சர் பண்ணுறது தான் இருக்குது அந்த ரிவைண்ட். ஸோ நான் அப்படி ரிவைண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் டைம் ட்ராவல் பண்ணி போகலாங்கிறதுக்காக என் ஸ்கூல் லைஃப்பில் என்னோட ஏரியாவில் இருந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான். ஸோ அதான் ஃபஸ்ட்டு மணி அடித்தா கொடுக்குற பிரசாதத்துக்காகவே நான் போய் பழக்கப்பட்ட ஒரு கோவில்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற எங்களோட விநாயகர் வரசக்தி விநாயகர் தான். ஸோ அதுதான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த சேனல் மட்டும் இந்த சேனல் எதுக்கு அப்படின்னா நம்ம பாஸ்ட்டை வந்து ரீவைண்ட் பண்ணி நம்மளோட பாஸ்ட்ல கிடைச்ச ஹாப்பினஸை மறுபடியும் கொண்டு வரதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டாட்டிக்ஸ் நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, எப்பவுமே நம்ம சைக்கியாட்ரிஸ்டோ இல்லை நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ரீவைண்ட் பண்ணி அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோம் பேச ஆரம்பிச்சிருப்போம். பட் அதை இப்போ போய் திருப்பி எப்படி இருந்திருப்போங்கிறத வந்து யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ என்னோட ட்ரை அதுதான். ஸோ டைம் டிராவல் பண்ண நான் ரெடி போலாமா? சின்ன வயசுல நான் வளர்ந்த ஏரியா பார்த்தோன்னா தரிசனக்கு பண்டா தெருவு தான். இங்க முதல்ல கோவில் நான் பழக்கப்பட்ட விஷயம் பார்த்தோன்னா நம்மளோட அந்த வரசக்தி விநாயகர் தான். எனக்கு ரொம்ப பரிச்சயமான கோயிலும் சரி, ரொம்ப வேண்டுதலான சரி, அதோட சின்ன வயசுல பிரசாதத்துக்கு மட்டுமே நான் வந்துட்டு போன ஒரு கோயிலும் சரி இந்த கோயில் தான். ஸோ என்னோட பாஸ்டை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்க பார்க்கும்போது நான் டைம் டிராவல் பண்ண நான் வந்த இடம் தான் இந்த விநாயகர் கோயில் தான். ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும் கோயில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டவுன்ல கீழே இருக்கும். நான் இப்போ என் ஞாபகம் இருக்குது, குனிஞ்சுதான் நானே வருவேன் அந்த மாதிரி. முதல்ல ஐயா அதை எப்படி யோசிச்சு கட்டியிருப்பாரு இந்த கோயில? அவருக்கு எப்படி அவருக்கு தோணுச்சு முதல்ல இந்த கோயில வந்து வந்து பிள்ளையார் ரொம்ப பக்தி அவரு. பிள்ளையார்னா அவ்வளவு உயிர் அவருக்கு. அதனால வந்து அவரு கோயில் கட்டினா ரொம்ப ரொம்ப நாளா கனவு அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு சொந்தமா இந்த இடத்துல வந்து 1974 இந்த இடம் வாங்கினாரு. நான் அப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சரி உள்ள குனிஞ்சு இப்படி சுத்திட்டு வரும், ரொம்ப சின்னதா இருக்கும். அப்பயே யோசிச்சு கட்டும் போது அந்த அந்த கட்டமைப்புக்கு ஐயாக்கு பார்க்கும்போது நான் யோசிச்சேன், பெரிய பெரிய கோயில் கட்டும் போது ஐயா சின்னதா கட்டும் போது இருக்கிற இடத்துக்குள்ளே கட்டணுங்கிற போது அவர் எவ்வளவு யோசிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு. ஸோ எப்ப ஆரம்பிச்சு கோயில் இது 1984. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பா சொல்லியிருப்பாரு, சிலை வந்து செஞ்சு ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பாவோட வண்டியில தான் போட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க. ஞாபகம் 6 மணிக்கு ஐயா வந்து மணி ஆச்சுன்னா கூட ஓடி வந்து சுடல் வாடி போயிடுவேன். இது எவ்வளவு வருஷம் நல்லா தொடர்ந்து போயிட்டு இருந்தது. நடுவில் சின்ன ஒரு கேப்ல பராமரிப்பு இல்லாம போய். ஆமாம், இது வந்து அதான் 2019 வந்து கோயில் வந்து ஆரம்பிச்சது, வேலையை ஆரம்பிச்சோம். இந்த கோயில் ரொம்ப பழசாயிட்டு இடிச்சிட்டோம். இடிச்சதுக்கு அப்புறம் 2019 இது ஆரம்பிச்சோம். வேலையை ஆரம்பிச்சு இடிச்சது ஒரு வருஷமா அப்படியே வந்து போட்டு வச்சோம். அப்படியே போட்டு வச்சு ரொம்ப பணப்பற்றாக்குறை ஆகி அப்படியே வசூல்லாம் பண்ணும். பஸ்ஸில் அந்த அளவுக்கு ஆகலை. அதுக்கப்புறம் நான் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து சேர்த்து எல்லாருக்கும் திருப்பி வந்து ஆரம்பிச்சு திருப்பி வந்து 2021 திருப்பி ஆரம்பிச்சோம். 22 ஆரம்பிச்சு கொஞ்சம் திருப்பி அதே மாதிரி வசூல் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பயும் பத்தல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி ஒவ்வொரு ஆளுக்கு வந்து வசூல் பண்ணி ஒவ்வொருத்தரும் பொருள் உதவி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு 2025 ரொம்ப படாதப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த கோயிலை கட்டினது. அதுக்கப்புறம் வந்து 2025 கும்பாபிஷேகம் பண்ணுவோம். கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு வருஷம் இப்போ முடிஞ்சு
அந்த ஒரு வருஷம் போய் இது கூட நல்ல சிறப்பான முறையில் நல்லா பூஜைகள்லாம் நல்லா சிறப்பாக. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டியும் மலைக்கு போகும்போது சரி, ஏன்னா வந்து 2013 வந்து துபாய் போறதுக்காக வேண்டினப்போ கிளம்பும் போது இங்க கும்பிட்டுக்கு அப்புறமா தான் கிளம்பி போனேன். 6-7 வருஷம் சிறப்பா போச்சு. திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா கோயில் வந்து செயல்படாத நிலைக்கும் போது ரொம்ப அர்த்தமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் உங்க கூட போகும்போது தெரிஞ்சது இவ்வளவு கஷ்டங்கள் இருந்து அப்படின்னு. மனசன் கஷ்டப்படலாம், கோயில் கட்டுறதுக்கு கடவுளுக்கே கஷ்டங்கிற போதுதான் ரொம்ப தப்பா இருந்தது என்ன மாதிரி. நல்லபடியா திருப்பியும் புதுப்பிச்சு கொண்டு வரும்போது விநாயகர் வளர்றாரோ இல்லையோ அவர் மூலியமா நம்ம ஏரியாவில் வளருதுங்கிறத கண் கூட பார்க்க முடிஞ்சது. அதனால இப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்போது நான் வேண்டிட்ட விஷயமா இருக்கட்டும், இவ்வளவு நாள் டிராவல் பண்ண விஷயமா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அவரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால நீங்களும் பாக்குறீங்க அப்படின்னா என்ன கோயிலுக்கு வாங்க. ஸோ உங்களோட வேண்டுகோள் நிறைவேறுங்கிறது 100% நான் கேரண்டி அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம மக்கள் இப்போ பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த கோவிலுக்காக நம்ம எதிர்பார்க்க ஒண்ணு வர பக்தர்கள் எப்பவுமே அவங்கள கஷ்டத்துக்கு மட்டுமா தான் கோயில் வர மாதிரி சூழ்நிலை இருக்கு. பட் நம்ம கோயில் சிறப்படுத்த நடத்துறோம் அப்படின்னா நம்ம கோயில் ஏதாவது நடத்தணுங்கிறதுக்காகவும் ஒரு சில தேவைகள் இருக்குது. அது வந்து கட்டாயமா நிதி உதவியா இருக்கட்டும், பொருள் உதவியா இருக்கட்டும். ஸோ உங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்து இந்த கோயிலுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுதல். ஸோ உங்களுக்கான ஏதோ எதிர்பார்த்துதான் இருந்ததுன்னா தாராளமா நீங்க சொல்லலாம். அதான் இது வந்து தனிப்பட்ட ஒருவராக நட்டின்னு இருக்கிறது. இது வந்து ரொம்ப தான் பணப்பற்றாக்குறையும் இருக்குது. இங்க என்னோட முயற்சியில தான் வந்து இப்போ கோயில் நடந்து நிற்குது. ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்ம முடியல அப்படின்னு சொல்லும் போது அவங்களால முடிஞ்ச நெய் விளக்கு தீபம் ஆராய்ச்சி பண்றதுக்கு நெய்யோ இல்ல எண்ணெயோ இல்ல டெய்லியும் நெய்வேத்தியம் பண்றதுக்கு அவள் பொறி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அது பத்த மாட்டுது. இருந்தாலும் இது இன்னும் பெரிய நல்ல சிறப்பான முறையில பூஜைகள் பண்றதுக்கும் இந்த கோயில நல்ல பெரிய லெவல்ல பண்றதுக்கும் சிறப்பா நடத்துறதுக்கும் அது வந்து பணம் பெற்றாவே தேவைப்பட்டு தான் இருக்குது. சரிப்பா. ஆமா. நம்ம எந்த அளவுக்கு கடவுளை தேடி போறோமோ அது தாண்டி நம்ம என்ன எவ்வளவு செய்யறோங்கிறத முக்கியங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ உங்களால முடிஞ்ச உதவியை இந்த கோயிலுக்கு சார்பா விநாயகர் சார்பா நீங்க செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மீண்டும் வரதுக்கு பாப்போம். தேங்க்யூ. நன்றி. நன்றிண்ணா. நன்றிண்ணா. நன்றி. அது பார்த்தோம்னா ஐயா தான் இந்த கோயிலை முதல்ல உருவாக்குனவர். ஸோ விநாயகருக்காக இந்த ஏரியாவில் இந்த வட்டாரத்துல முதல்ல கட்டணும்னு எண்ணம் வந்து ஆசையோட கட்டினது இவர்கள் தான். ஐயாவோட பேரு மட்டும் அம்மாவோட பேர் சொல்லுவீங்களா? அப்பாவுடைய பேர் வந்து ராமபிரபு, அம்மாவுடைய பேர் வந்து கன்னிகா. இவர் வந்து திருவெட்டூர் வந்து அட்ஜாக்ஸ் பேக் சைடில் இருக்கார் இந்த வரசித்தி விநாயகர் ஆலயம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர். இது வந்து வேண்டவங்களுக்கு உடனே அவங்க வீடுலாம் நிறைவேறுது. குழந்தை வரம் கிடைக்குது, வேலையில இருந்து வேலை கிடைக்குது. அதே மாதிரி எந்த நோய் நொடி இருந்தாலும் இவரு சந்நிதிக்கு வந்தாங்கன்னாக்கா வேண்டுதல் நோய் நொடி தீருது. அதே மாதிரி சங்கர சக்திக்கு சிறப்பான முறையில வந்து பூஜைகள் நல்லபடியா நடக்குது. அபிஷேகம் சிறப்பான அபிஷேகம்லாம் நடக்குது. நான் என்னோட பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். என்னோட சைல்டுஹுட்டுக்கு நான் டைம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டேன். நீங்க எத்தனை பேர் போறீங்க எனக்கு தெரியல. ஸோ போறதா இருந்தா உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்துருங்க. ஸோ லைஃப்ல எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சந்தோஷமா இருந்த காலத்தை ரீகேப்சர் பண்ணிச்சோம் பார்த்தோம்னா என்னோட சின்ன வயசு தான். ஸோ அதுக்கான டைம் டிராவல் நான் போயிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் தீஸ்வர். வெல்கம் டு சேனல் ஆஃப் தீஸ்வர் வேர்ல்ட். ஒரு நாளும் ஒரு டைம் டிராவல் பண்ணுவோம்.